இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நாள் என்னுடைய கிராமம் கூந்தக்குளம். இங்கு ஒரு சிறிய ஆலயம் உண்டு. இதில் மாதத்தின் முதல் நாளிலே நற்கருணை ஆராதனை உண்டு. இதை நடத்தி தருவதற்காக கணம் குருவானவர் டி அல்பர்ட் ஐயா அவர்கள் வந்து அந்த நற்கருணை ஆராதனை நடத்தினார்கள். இது 1ஆம் தேதியாக இருப்பதினாலே மார்ச் மாதம் திருச்சபையாருக்கு ஆசீர்வாதமான வசனங்களை சொல்லி ஜனங்களை திடப்படுத்தினார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னதான வசனத்தினுடைய காரியம் என்ன? சங்கீதம் 61:4 இவ்விதமாக நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரனுக்கு அடைக்கலம் தேவனுடைய செட்டை என்று சொல்லி பார்க்கிறோம். இது 61ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலும், சங்கீதம் 91 பார்க்கும் பொழுதும் அவருடைய செட்டையின் மறைவு மனிதர்களாகி நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறது என்ற ஆதாரத்தை அவர்கள் விளக்கி சொன்னார்கள். எவ்விதமாய் தாவீது ராஜா தன்னுடைய வாழ்நாளிலே பலவிதமான சோதனை, பிரச்சனை, கஷ்டங்கள் வரும் பொழுது அவர் தெரிந்து கொண்டதான ஒரு இடம் தேவனுடைய செட்டை, அவருடைய மறைவு. அருமையானவர்களே, ஆண்டவருடைய செட்டை, அதாவது அவருடைய சிறகு நமக்கு பாதுகாப்பை கொடுப்பது மாத்திரமல்ல, அது நமக்கு பராமரிப்பையும் கொடுக்கிறது என்ற வசனத்தை சொன்னார்கள். இதற்கு ஆதாரம் ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். அந்த போவாஸ், என் வயலை விட்டு நீ வேறெங்கும் போக வேண்டாம், என் வயலிலே நீ பணி செய்யலாம் என்று சொல்லி ஆறுதலான சில வார்த்தைகளை பேசும் பொழுது அவர் சொன்ன காரியம், அந்த ரூத் யார்? நகூமியினுடைய மருமகள். அவளை நம்பி வந்த அந்த மகளுக்கு ஒரு பெரிய ஆறுதலான வார்த்தை போவாஸ் மூலம் கிடைக்கிறது. போவாஸ் யார்? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். அப்படியானால் இந்த வசனம் நமக்கு என்ன சொல்கிறது? உன் செய்கைக்கு தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அப்படியானால் ஆண்டவரை நம்பி வந்து அவருடைய செட்டையின் அடைக்கலமானவர்களுக்கு அவருடைய செட்டையின் அடைக்கலம் கொடுக்கிற 2வது காரியம் பராமரிப்பு. அப்படியானால் நம்முடைய அன்றாட தேவைகளை மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் நிறைவான பலனை கொடுக்கிற ஒரு தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எவ்வளவு ஆறுதலான வார்த்தை! நாம் நம்முடைய வருங்காலத்தை குறித்து பயப்பட வேண்டாம். இந்த வசனத்தின் மூலமாக அநேக காரியங்களை இந்த ஐயா அவர்கள் எங்களுக்கு போதித்தார்கள். அருமையானவர்களை, 3வதாக ஒரு முக்கியமான காரியத்தையும் சொன்னார்கள். 3வதுனுடைய தலைப்பு பாதை காட்டும் தேவன். இதற்கு ஆதாரமாக உபாகமம் 32:11 ஒரு கழுகானது தன் குஞ்சை, அதன் கூட்டை கலைத்து அதை பறக்க வைக்கும் பொழுது அது சில நேரங்களில் கீழே விழும் என்று தெரிந்தவுடனே அது தன்னுடைய சிறகாலே அதை தாங்கி அதை சுமந்து, அருமையானவர்களை, எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது! அவருடைய சிறகு அடைக்கலம் மாத்திரமல்ல, பராமரிப்பு மாத்திரமல்ல, அவருடைய பராமரிக்கும் தேவன் நமக்கு பாதையும் காட்டுகிறார். நாம் எவ்விதமாய் நடக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் நாம் நடக்க வேண்டிய வழியை நம்மேல் கண் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லி நாம் நடக்க வேண்டிய பாதையை காட்டுகிற தேவன். அது சுமந்து செல்கிறதான ஒரு அனுபவத்தை இந்த செட்டை நமக்கு வெளிப்படுத்துகிறதை அருமையாக விளக்கி சொன்னார்கள். அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடக்கும் பொழுது, அவர்கள் 40 ஆண்டு காலம் வனாந்தரத்திலே வழி நடக்கும் பொழுது அவருடைய பாதரட்சை அவர் தேய்ந்து போகவில்லை, பழமையாகவில்லை. அப்படியானால் அவர்கள் எவ்வளவாய் சுமந்திருப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் சோர்ந்து போகக்கூடாத காரணம், அவருடைய செட்டை நம்மை சுமந்து செல்கிறது என்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சிறிய பிரசங்கமாக இருந்தாலும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தேவன் செய்கிற பாதுகாப்பு, பராமரிப்பு, நம்முடைய பாதை காட்டும் தேவன் என்பதை அறிந்து நாம் செயல்பட அன்பாய் அழைக்கப்படுகிறோம். தேவன் தாம் எப்படிப்பட்டதான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமேன்.